ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீठे சுரபூஜிதே शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते। नमस्तेस्तु गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. இன்றைய பாடல்: கோவிந்த போலோ கோபால போலோ ராம் நாம் போலோ ஹரி நாம் போலோ அல்லாஹ் மாலிக் ஈஷா நானக் அல்லாஹ் மாலிக் ஈஷா நானக் जो राष्ट्र महावीर बुद्ध नाम बोलो गोविंद बोलो गोपाल बोलो राम नाम बोलो हरि नाम बोलो। ये नाम सारे जीवन सहारे, ये नाम सारे जीवन सहारे, परमानंद की गोलते द्वारे, जो नाम चाहो ओ नाम भोलो, जो नाम चाहो नाम भोलो, प्रेम से भोलो भाव से भोलो, प्रेम से भोलो भाव से भोलो, गोविंद बोलो गोपाल बोलो राम नाम बोलो हरि नाम बोलो. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, கேட்பதை கொடுப்பார் கடவுள். ஒரு ஊர்ல ஒரு குருகுலம் நடத்தி வந்தாரு. அந்த குருகுலத்துல நிறைய குழந்தைங்க படிச்சாங்க. இந்த குருக்கு என்ன வழக்கம்னா, அவர் எப்பயுமே குருகுல ஆசிரமத்திலேயே பாடம் எடுக்காம குழந்தைங்களை சுற்றி இருக்கிற நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல பாடம் எடுப்பார். ஒரு நாள் அந்த குரு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு புது இடத்துல ஒரு மரத்தடியில் குழந்தைங்கள உட்கார வச்சு குரு பாடம் எடுத்தார். அன்னைக்கு குரு என்ன சொன்னாருன்னா, குழந்தைங்க கிட்ட, இங்கே பாருங்க குழந்தைங்களே, நம்ம என்ன கேட்டாலும் கடவுள் நமக்கு கொடுப்பாரு. அதனால் நீங்கள் கேட்குறதுல கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் கேட்டதுக்கப்புறம் பொறுமை தேவை அப்படின்னு சொன்னார். எந்த மரத்தடியில் உக்காந்து அந்த குரு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரோ அந்த மரமும் அந்த பாடத்தை கேட்டுச்சு. பாடமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குரு குழந்தைங்களை கூட்டிட்டு ஆசிரமத்துக்கு போயிட்டாரு. ஆனால் அந்த குரு சொல்லி கொடுத்த அந்த விஷயம் மரத்தோட மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த மரம் அன்னைக்கு என்ன பாடம் கற்றுக்குச்சு அப்படின்னா, நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு கற்றுக்குச்சு. கொஞ்ச நாட்களில் ஒரு மரம் வெட்டி வந்து அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாரு. அந்த மரத்துக்கு நம்ம வெட்டுப்பட போகிறோம் அப்படின்றது நல்லாவே புரிஞ்சது. அந்த மரம் உடனே கடவுள்கிட்ட, எப்படியும் நான் வெட்டுப்பட போகிறேன், எனக்கு ஒரு ஆசை, கண்டிப்பாக நீ அதை நிறைவேற்றணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டுச்சு. மரம் என்ன கேட்டுச்சுன்னா, நான் வெட்டுப்பட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு ராஜாவோட குழந்தைய தாங்குற தொட்டிலா மாறணும் அப்படின்னு எனக்கு ஆசை, அதை நீ நிறைவேற்றி வைக்கணும் கடவுளே அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டுச்சு. மரம் வெட்டி அந்த மரத்தை வெட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. தன்னோட வீடு ஒரு சின்ன குடிசை தான். அந்த குடிசைக்கு இந்த மரத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டு வீட்டுக்குள்ள போனாரு. வீட்டில் அந்த மரம் வெட்டியோட மனைவி கர்ப்பமா இருந்தாங்க. அந்த மரம் வெட்டியோட மனைவி அவர்கிட்ட, ஏங்க நமக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்க போகுது, நம்ம குழந்தைக்காக உங்க கையால ஒரு தொட்டில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. கணவரும், இதோ பார், இன்னைக்கு தான் ஒரு நல்ல மரத்தை வெட்டி கொண்டு வந்திருக்கேன், இந்த மரத்தால நான் ஒரு தொட்டில் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டுட்டு இருந்த அந்த மரத்துக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மரம் கடவுள்கிட்ட கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சுன்னா,
ஒரு ராஜாவோட குழந்தைக்கு தொட்டிலாகணும் அப்படின்னு கேட்டுச்சு. இந்த கணவனும் மனைவியும் பேசுறத கேட்டுட்டு நம்மளோட பாதி ஆசை நிறைவேற போகுது. எப்படியும் நம்ம தொட்டிலா மாற போறோம். இருந்தாலும் நம்மளோட முழு ஆசை என்னன்னா ஒரு ராஜாவோட குழந்தைக்கு தொட்டிலாகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டோம். பாதி ஆசை தானே நிறைவேறிருக்கு அப்படின்னு யோசிச்சது. கூடவே அந்த மரம் என்ன யோசிச்சதுன்னா அந்த குரு சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி பார்த்துச்சு. அந்த குரு என்ன சொன்னாருன்னா நல்ல வரத்தை கேட்கணும், அந்த வரத்தை கடவுள் நிச்சயமா கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கையோட காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதனால நம்ம இன்னமும் நம்பிக்கையோட காத்திருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சு அந்த மரம். அந்த மரவெட்டியும் அந்த மரத்தை வெட்டி ஒரு அழகான தொட்டில் செஞ்சிட்டாரு. அந்த அழகான தொட்டில் இந்த குடிசையில தான் இருந்தது. கொஞ்ச நாட்கள்ல அந்த ஊரோட ராஜா மனைவி கை குழந்தையோட ஒரு தேர்ல அந்த பக்கமா போனாரு. அந்த சமயத்துல பயங்கர இடியோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. கை குழந்தை தேர்ல இருக்கிறதுனால இந்த இடி மின்னலோட நம்ம பயணம் செய்ய வேண்டாம், இங்க பக்கத்துல ஏதாவது தங்கறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சாரு ராஜா. அந்த சமயத்துல அங்க இருந்த இந்த மரவெட்டியோட குடிசைக்கு போனாரு ராஜா. இங்க பாருப்பா, நான் தான் உங்க ராஜா. நாங்க அரண்மனைக்கு போறதுக்குள்ள இந்த இடி மின்னலால என் குழந்தைக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இடி மின்னல் எல்லாம் நிக்கிற வரைக்கும் உங்க வீட்டுல நாங்க இருக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மரவெட்டி, என்ன ராஜா இப்படி கேட்டுட்டீங்க, இதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், தயவு செஞ்சு உள்ள வாங்க அப்படின்னு அந்த ராஜாவையும் ராணியும் அந்த குழந்தையும் உள்ள கூட்டிட்டு போனாரு. ராணி அந்த குழந்தைய கையிலேயே வச்சிட்டு இருந்தாங்க. உடனே அந்த மரம் வெட்டி ராணி கிட்ட, குழந்தைய எவ்வளவு நேரம் கையிலேயே வச்சிருப்பீங்க, இதோ இங்க பாருங்க, நான் புதுசா செஞ்ச தொட்டில் இருக்கு, இந்த தொட்டில வேணா கொஞ்ச நேரத்துக்கு குழந்தைய வைங்க அப்படின்னு சொன்னாரு. ராணியும் அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் புதுசா செஞ்ச தொட்டில்ல வச்சாங்க. அந்த தொட்டில் மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா கடவுள் கிட்ட அந்த மரம் என்ன கேட்டுச்சு, ஒரு ராஜாவோட குழந்தைய தாங்குற தொட்டிலா ஆகணும் அப்படின்னு தானே கேட்டுச்சு. இதோ அது நடந்துடுச்சே. அந்த மரத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இடியும் மின்னலும் நின்னதுக்கு அப்புறமா ராஜா அந்த மரவெட்டிக்கு பொன்னும் பொருளும் பரிசா கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப தயாரானாரு. உடனே மரவெட்டி, ராஜா, நீங்க எங்க வீட்டை தேடி வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு பொன்னும் பொருளும் அள்ளி கொடுத்துருக்கீங்க. எங்க கிட்ட உங்களுக்கு கொடுக்க எதுவுமே இல்லை. எனக்காக எங்க வீட்டில் நானே புதுசா செஞ்ச இந்த தொட்டில உங்களுக்கு பரிசா கொடுக்கறேன். என் சந்தோஷத்துக்காக நீங்க அதை வாங்கிக்கணும் அப்படின்னு ராஜா கிட்ட சொன்னாரு. ராஜாவும் சந்தோஷமா அந்த தொட்டில் எடுத்துட்டு போயிட்டு அரண்மனையில வச்சுக்கிட்டாரு. தினமும் ராஜாவோட குழந்தை அந்த தொட்டில தான் தூங்கிச்சு. நம்ம கடவுள் கிட்ட என்ன கேட்டாலும் கடவுள் நிச்சயமா அதை நிறைவேற்றுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்வாரு அப்படின்றத இந்த கதை மூலியமா நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை கேட்பதை கொடுப்பார் கடவுள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில் உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.